என்னை வரவேற்றது ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. இந்த பகுதியில நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை, தர்மபுரினாலே தண்ணி தண்ணி எங்க போனாலும் தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல, தண்ணியும் இல்ல வேலையும் இல்ல. வேலை இருக்கா? அதுவும் கிடையாது, வேலை கிடையாது. விவசாயமும் இல்ல, தொழிற்சாலைகளும் இல்ல. அப்ப தர்மபுரியில என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா வெறும் மதுக்கடை, போதை கடை இருக்குது. அதை ஒழிச்சுட்டா நல்லா இருக்கும். எங்க போனாலும் அதான் கேக்குறீங்க. நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தண்ணீர் பிரச்சனைக்காக எத்தனையோ போராட்டங்களை செய்து தண்ணீர் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக தர்மபுரி சிப்காட்ல நிறைய தொழிற்சாலைகளை அமைத்து அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. வேலை இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. அதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்கள வேலைக்கு, தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்ல அதானே, என்ன சின்ன குழந்தை, பெரியவங்க, வயசானவங்க, பெண்கள்னாலே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு. அதனால அதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும், மதுவை ஒழிக்கணும், போதை பழக்கத்தை ஒழிக்கணும், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதனாலதான் நல்ல திட்டங்களை தர்மபுரி நோக்கி வந்திருக்குது. தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்தது மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி எப்படி கொண்டு வந்தாங்க? நம்ம அமைச்சரா இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி அவர்கள் இருக்கும்போதுதான் தர்மபுரிக்கு அரசு மருத்துவக் கல்லூரியை கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். அதனால அதே போல 108 ஆம்புலன்ஸ் கிராமத்துக்கு வருது. அந்த ஆம்புலன்ஸ் இந்தியா முழுக்க ஓடுது. தர்மபுரி மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஆம்புலன்ஸ் ஓடுது. தமிழ்நாட்டுக்கு 1350 ஆம்புலன்ஸ் வண்டிங்க டெல்லியில இருந்து நான் உங்க அண்ணன் அனுப்புறாரு. எதுக்கு? நம்ம கிராமப்புற மகளிர் நல்லா இருக்கணும். அதனால அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி கையெழுத்து போட்டாரு. ஆனா அதை கொண்டு வந்தது நீங்க தான். உங்களாலதான் அந்த திட்டம் வந்தது. நீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதனால ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்படுகிறது. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி வருது. மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை கொண்டு வராங்க பாட்டாளி மக்கள் கட்சியில. இத மாதிரி எத்தனையோ நல்ல திட்டங்களை தர்மபுரிக்கு தந்த சின்ன மாம்பழம் பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் அன்புமணி அவர்கள், அதுல இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இவ்வளவு வேலை செய்யறாங்க. இப்ப தொடர்ந்து இன்னும் தர்மபுரிக்கு நம்ம வேண்டியது தண்ணி, வேலை வாய்ப்பு. இது ரெண்டுத்தையும் வரணும்னா நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சி கட்டில் அமர வேணும். அவர் நிறைய திட்டம் மகளிருக்கு சொல்லியிருக்கிறார். 10,000 வங்கி கணக்குல போடப்படும், 2,000 ரூபாய் அவங்க மகளிர் ஊக்கத்தொகையாக எல்லாருக்கும் வழங்கப்படும். முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த ரேஷன் கார்டுக்கு கொஞ்சம், அந்த ரேஷன் கார்டு கொஞ்சம், அப்படிலாம் இல்ல. எல்லா மகளிருக்கும் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை. அதே போல 2,000 ரூபாய் பெரியவங்களுக்கு பென்ஷன் தொகை உயர்த்தி தரப்படும். ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, எண்ணெய் இலவசமாக தரப்படும். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். அதே போல 3 கேஸ் சிலிண்டர்கள் வருஷத்துக்கு தரப்படும். கல்வி கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி. அதான் நம்ம விவசாயத்துக்கு வேணும். எத்தனையோ விவசாயத்துக்காக தான் கடன் வாங்குவாங்க. அந்த கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி தரப்படும். அதனால சம்பளமும் கொடுக்கப்படும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள். அதை விட முக்கியமான திட்டம் காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டியதுதான் எங்க வேலை. காவிரி உபரிநீர் திட்டம் வந்தா தண்ணீர் பிரச்சனை தர்மபுரியில இருக்காது. அதே போல மருத்துவர் அன்புமணி என்ன சொல்லிட்டாரு, தொழிற்பேட்டை சிப்காட் சும்மா கிடக்குது, அதுல கொஞ்சம் தொழிற்சாலைகளை உருவாக்கி
பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும். அதே போல மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு பத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகம் பேசிட்டு இருக்கிறோம். அதையும் செய்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த மது ஒழிப்பு, போதை பழக்கத்தை ஒழிச்சு பெண்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து பிள்ளைங்க கௌரவமா வாழறத தானே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம குழந்தைங்க நம்ம கண்ணத்திற்கு நல்லா இருக்கணும். அதையும் உறுதி செய்வது பாட்டாளி மக்கள் கட்சியின் வேலை. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் நான் ஓட்டு கேட்கிறேன். மாம்பழ சின்னத்துல வாக்களிங்கம்மா. இந்த உங்க வாக்குச்சாவடிக்கு அடுத்த வாரம் இன்னும் 4 நாள்ல என்ன இருக்கு, எலெக்ஷன் தேர்தல் நாள் வியாழக்கிழமையே வந்துரும். இப்ப பார்த்துட்டே இருக்கீங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் 3 நாள் கழிச்சு வியாழக்கிழமை வந்தோடனே காலையில வெயில்லாம் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டுட்டீங்களா? எல்லார் கையிலயும் அப்படி எப்படி போட்டோ எடுத்து போடுங்க உங்க ஸ்டேட்டஸ். அந்த மை போட்டு நாங்க எல்லாம் போட்டுட்டோம்னு சொல்லி காமிங்க. குடும்பத்துல இருந்து ஒரு ஓட்டு கூட பிரியக்கூடாது. ஒரு ஓட்டு கூட பிரிஞ்சதுன்னா செதறதுன்னா திருப்பி அவங்களே வருவாங்க, திருப்பி குடிகடையை திறந்து விடுவாங்க. தண்ணி கொடுக்க மாட்டாங்க, வேலையும் கொடுக்க மாட்டாங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா, அதுவும் தர மாட்டாங்க. அதனால அவங்க மட்டும் திருப்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தர்மபுரிக்கு தேவையே இல்லை. இது வரைக்கும் தர்மபுரி மாவட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருப்பாங்களே இந்த 5 வருஷத்துல. ஏதாவது நல்ல திட்டங்களுக்கு, நல்லது ஒரு தொழிற்சாலை அமைக்கணும், மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும், இந்த பாசன திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு எதுவுமே அவங்க செய்யல. அதனால அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. 1 ஓட்டு கூட பிரியாம குடும்பத்துல இருக்கிற அத்தனை ஓட்டு மாம்பழத்துக்கு விழுந்தாதான் நம்ம நினைக்கிற மாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆட்சியும் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிற ஆட்சியும் வரும். அதனால மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சின்ன பசங்க ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, அங்க போடுங்க இங்க போடுங்க. நீங்க சொல்லுங்க, 108 ஆம்புலன்ஸ் எத்தனை உயிரை காப்பாத்துது. அதை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான். அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும், எல்லாரும் போடுங்க நீங்க சொல்லணும். சொல்லி சின்ன பசங்க கூட ஓட்டு மாத்தி போடாம நீங்க பாத்துக்குங்கம்மா. நிறைய எல்லா ஊர்லயும் நிறைய கேக்குறீங்க. அதாவது ரோடு கேப்பீங்க, கோவிலுக்கு கான்கிரீட், பேருந்து வசதி, இந்த ஊர்ல கிரவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாமே எல்லாமே நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் என்ன வேணும்னாலும் கேளுங்க, செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். கண்டிப்பாக செய்து கொடுக்கப்படும். நன்றிமா, வணக்கம். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு. நன்றி. ஓட்டு ஓட்டு. ராஜீவ்காந்தி நகர் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். பகுதியில எங்க போனாலும் தண்ணீர் பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை ரெண்டுத்தையும் தீர்ப்பதற்கு நாங்க கண்டிப்பாக நிறைய முயற்சிகள் எடுப்போம். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு நம்ம கிராமப்புறங்களை செழிப்பாக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்களும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர தொழிற்பேட்டை, அதாவது சிப்காட் தொழிற்பேட்டை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. மது பழக்கம், போதை பழக்கத்தை ஒழிப்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல் கொள்கை. அதையும் செய்து மகளிர் பாதுகாப்பு, அவங்க நிம்மதியா வாழணும் பெண்கள், அதற்கான ஒரு வாழ்க்கையை உறுதி செய்யதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாங்க கண்டிப்பாக செய்வோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏனென்றால் இந்த பகுதி செழிக்க வேண்டும், விவசாயம் நல்லா இருக்கணும், மகளிர் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும். மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாங்க கண்டிப்பா முன்னெடுத்து செய்வோம். நீங்க உங்களுடைய சிறப்பு ஒண்ணு சொல்லிருக்கீங்க. இந்த பகுதியில பிளாஸ்டிக் தொழிற்சாலை மூலமா பிளாஸ்டிக் ஒழிப்பை பத்தி தான் நாங்க பிரச்சாரமே செஞ்சுட்டு இருக்கிறோம். துணிப்பைய நாங்க தான் முதல்ல கொண்டு சென்னையிலேயே அதுக்கு சட்டம் போட்டு எந்த இடத்துலயும் அங்காடிகளிலோ இல்ல கல்யாண மண்டபங்களிலோ இந்த மாதிரி மக்கள் கூடுகின்ற இடங்கள்லாம் பிளாஸ்டிக் ஒழிக்கணும், ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நெகிழி ஒழிக்க வேண்டும் என்று நாங்க போராட்டம் செய்து சட்டமெல்லாம் கொண்டு வந்ததுனால்தான் அங்க பாத்தீங்கன்னா இப்ப பேப்பர் கப்பு, பாக்குமட்ட பிளேட்டு, கல்யாண மண்டபங்கள்ல அங்காடிகள்னா அந்த கடைகள்லாம் இருக்கும்ல எல்லாத்துலயுமே மாத்திட்டாங்க. பிளாஸ்டிக்லாம் இருக்கிறது அங்க கிடையாது சென்னையில. அதே போல புகையிலை கிடையாது போன்ற வாசகங்களை இடம்பெற வைத்ததும் பசுமை தாயகம் தான். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு செய்வோம். ஏன்னா ஊர்ல பிளாஸ்டிக் கழிவை கீழே போடுறதுன்றது விஷத்தை கீழே மண்ணு கீழே போடுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பகுதியை உபயோகிக்கவே முடியாது. நீங்க 10 குடும்பமா இருந்தாலும் சரி, 100 குடும்பமா இருந்தாலும் சரி, 1000 பேர் குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த பிளாஸ்டிக் கழிவு மக்கி போச்சுன்னா அது மூலமா எல்லா பிரச்சனையும் நம்ம உடம்புக்கும் வரும், நம்ம காத்துக்கும் வரும். நிலத்தடி நீர், அப்புறம் நிலம், அப்புறம் காற்று எல்லாமே மாசுபடும். அதனால இந்த பிரச்சனையை கண்டிப்பாக நாங்க முன்னெடுத்து செல்வோமா. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். அப்புறம் ஒண்ணு வந்துச்சுன்னா 10 வரும். இது வாக்குப்பட்டி. அடுத்த இன்னும் 4 நாள்ல தேர்தல். இன்னும் வியாழக்கிழமை நீங்க வாக்குச்சாவடிக்கு உங்க பகுதியில போகும்போது 2 பொட்டி இருக்கும். இல்ல முதல் பொட்டியில 6வது வரிசையில என்னுடைய பெயர் இருக்கும், சௌமியா அன்புமணின்னு. பக்கத்துல மாம்பழ சின்னமும் என்னுடைய போட்டோ இருக்கும். பார்த்து அந்த பட்டன் அமுத்துங்க. அப்பதான் நீங்க வாக்குகளை பதித்தார் போல அர்த்தம். நல்ல திட்டங்கள், மகளிருக்கான திட்டங்களை கொடுக்க எடப்பாடியார் அண்ணன் தயாரா இருக்கிறாரு. அதே போல இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் போராடும், என்றும் துணை நிற்கும் கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்துக்குமா. நன்றி, வணக்கம். உங்களுடைய ஸ்பெஷல் கோரிக்கை இருக்குது மிடிலை நாடு மக்கள் கட்சி. அந்த கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். டெல்லிக்கே கூட்டிட்டு போய் அமைச்சர்களை நாங்க எத்தனையோ முறை பார்க்கிறோம் உங்க சர்டிபிகேட்டுக்காக. அந்த விஷயத்தையும் தொடர்ந்து நாங்க முன்னெடுத்து செய்வோம். நன்றிமா, வணக்கம்.